மினிமலிஸ்ட் டிப் நம்பர் 20. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பெரிய பணக்காரங்களுக்கும் சாதாரணமான மனுஷங்களுக்கும் இருக்க ஒரு பெரிய வித்தியாசத்தை சொல்ற ஒரு சாதாரண விஷயம். பெரிய பணக்காரங்க தான் பண்ற எல்லா செலவுக்கும் கணக்கு வச்சிருப்பாங்க. ₹1 அவங்க கிட்ட தான் பண்ற செலவுக்கு கணக்கு இருக்கும். பட் சாதாரணமானவங்க ₹1 தானே போனா போகுது அப்படின்னா அதை டீல் பண்ணுவாங்க. ₹1, ₹2, ₹10, ₹100, 1000, லட்சமோ அந்த ஒவ்வொரு ரூபாயும் நம்மளோட எதிர்காலத்துல நமக்கு பெரிய பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு போர் வீரனே வச்சுக்கோங்க. அது பெரிய பணக்காரங்களுக்கு நல்லாவே புரியும். பட் நம்மளமான சாமானியர்கள் ₹1 தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்க. நாளைக்கு பெரிய ஆள் ஆகணுமா, உண்மையிலே பெரிய பணக்காரங்க மாதிரி நடந்துக்கணுமா, அப்ப நம்ம பண்ண வேண்டிய வேலை ஆட்டோல போறோமா, ஆட்டோலுக்கு ₹100 செலவு பண்றோமா எழுதுங்க. டீ குடிக்கிறோமா, அதுக்கு ₹10 செலவாகுதா, அதை எழுதுங்க. ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றோமா எழுதுங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. செய்யற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம கிட்ட கணக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம உண்மையாவே நம்மளோட பணத்துக்கு மரியாதை தரதா அர்த்தம். நம்மளோட செலவுகளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையில நம்மள பெரிய ஆளாக்குறது நம்ம சம்பாதிக்கிற பணம் கிடையாது, நம்ம கிட்ட இருக்க பணத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்றோன்ற விஷயம் தான். அந்த பணக்காரங்களுக்கு இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நம்மள மாதிரி சாதாரணமான ஆளுங்களுக்கும் வரணும்னா இந்த மாதிரி செய்யற சின்ன சின்ன செலவுகளையும் நம்ம நோட் பண்ண ஆரம்பிக்கணும், ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்த தடவை ஒவ்வொரு ரூபா செலவு பண்ணும் போதும் இந்த கேள்வியை உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கங்க. இந்த ₹1 என்னோட எதிர்காலத்துக்கு உதவுதா, அதுக்காக தான் நான் செலவு பண்றேன்னா அப்படின்றத கேள்வியை நீங்க கேளுங்க. ஒவ்வொரு செலவழிக்கிறதுக்கு முன்னாடியும் அது ₹1 இருந்தாலும் சரி, ₹10 இருந்தாலும் சரி, நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்ல யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல கேஷா கொடுத்தாலும் சரி, அந்த செலவுக்கு முன்னாடி அந்த ₹1 நீங்க கேளுங்க. நீ என்னோட எதிர்காலத்துக்கு தேவையா, இல்ல நான் உன தேவையில்லாம அழிச்சு கொள்றேனா அப்படின்றத கேளுங்க. ஸோ ட்ராக் எவ்ரி ரூபி யூ ஸ்பெண்ட். அதுதான் இன்னைக்கான மினிமலிஸ்ட் டிப். அதுதான் உங்களை லைஃப்ல ஜெயிக்க வைக்கும். நன்றி.